நான் கேட்ட ஒரு காரியம், அது எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கிற ஒரு காரியம். அத நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். கொஞ்சம் கேளுங்க. ஒரு பைத்தியக்காரன் ஒரு பாழடைஞ்ச கிணறு பக்கத்துல நின்னுட்டு இருந்தானாமா. அங்க நின்னுட்டு 8, 8, 8 அப்படின்னு சொல்லிட்டே இருந்தானாமா. அப்போ அந்த வழியா வரவங்க போறவங்கலாம் அந்த பைத்தியக்காரன பார்த்துட்டு, அவன் என்னமோ உளறிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் பக்கத்துல வந்து, அந்த ஆள் என்ன சொல்றான் அப்படின்னு அப்படியே கவனிச்சு கேட்டான். அப்போ அவன் 8, 8, 8 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்போ இந்த ஆள் அவன்கிட்ட கேட்டான், "நீ எதுக்கு 8, 8ன்னு சொல்லிட்டு இருக்கிற?" அப்படின்னு. அப்போ அந்த ஆள் சொன்னானாமா, "கொஞ்சம் அந்த கீழ இருக்கிற கிணத்த கொஞ்சம் எட்டி பாருங்களேன்" அப்படின்னு சொல்லி சொன்னானாமா. இவன் எட்டி பார்க்கிறப்போ, இந்த பைத்தியக்காரன் அந்த ஆள எட்டி உதைச்சிட்டா. கீழ கிணறுக்குள்ள தள்ளி விட்டுட்டு, அப்புறம் 9, 9, 9ன்னு சொல்ல ஆரம்பிச்சானாமா. இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, வேதம் சொல்லுது. நெறைய நேரத்துல நம்ம என்ன பண்றோம்னா, நமக்கு தேவையில்லாத காரியத்துல நம்ம மூக்க நுழைச்சு தலையிட்டு, நமக்காக ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரோ, அத நம்ம மிஸ் பண்ணிருவோம். அதாவது வேதம் சொல்லுது, "வழியே போகையில் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறவனைப் போல இருக்கிறானாமா." அந்த நாய் காத புடிச்சு இழுத்தேன்னா, அந்த நாய் சும்மா விடுமா? அது யாரு புடிச்சு இழுக்குறாங்களோ அவங்கள கடிச்சு கொதறிடும். அதே போல தான் நம்ம வாழ்க்கையும் பல நேரங்கள்ல சிதறி போகுறதுக்கு காரணம், முதலாவது நம்ம கவனம் சிதறுது. அந்த கவன சிதறலுக்கு காரணம், நமக்கு தேவையில்லாத காரியங்கள்ல, அந்நிய காரியங்கள்ல நம்ம தலையிடுறோம். இன்னொரு வேத வசனம் சொல்லுது, பேதுருல சொல்லப்பட்டிருக்குது, இத அந்நிய காரியங்களில தலையிட்டு, தேவையில்லாத வம்ப வளர்த்துக்கிட்டு, அந்நிய காரியத்துல தலையிட்டு, அது மூலமா வந்து அவன் தன்னோட வாழ்க்கையில நஷ்டத்த கொண்டு வருகிறவனா, பாடு அனுபவிக்கக்கூடியவனா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வசனம் தெளிவா சொல்லுது. இன்னைக்கு நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க?